முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் அறிவிக்கிறார். ஆனா அந்த அறிவிச்ச திட்டம் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல நடைமுறைக்கு இல்ல. மதுரையில் பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடர் படுகொலை மற்றும் தாக்குதல் நடைபெற்றதை கண்டித்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்காததை கண்டித்தும் விசிக சார்பில் தல்லாக்குளம் பகுதியில் இருக்கும் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவின் கார் ஆம்புலன்ஸை தொடர்ந்து பேரணியின் நடுவே உள்நோக்கத்தோடு சென்றதாக கூறி விசிக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த விசிக மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் விசிகவை கட்சி கொடி ஏற்றுவிடாமல் தடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். IAS அதிகாரியை மாவட்ட ஆட்சியராக நியமிக்காமல் வணிக வரித்துறையில் பணியாற்றினார் என்பதற்காக அமைச்சர் மூர்த்தியின் ஏற்பாட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவராக சங்கீதா பதவி வகித்து வருகிறார் எனவும் இவரை முதலமைச்சர் உடனடியாக பதவி நீக்க வேண்டும் எனவும் விசிக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் காரணம்னா, இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர் IAS படித்தவர் இல்ல, பத்திர ஆபீஸ்ல வேலை பார்த்தவர். அவரை அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாவட்ட ஆட்சியாளரா உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த அம்மா சாதி வன்முறை தூண்டு வகையில நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் மதுரை மாநகர்ல சிட்டிக்குள்ள 12,000 பேருக்கு பட்டா கொடுக்கறதாக அறிவிச்சாரு. ஆனா இது நாள் வரை ஒரு பட்டாவே கொடுக்கல. அரசு அதிகாரிகளும் எந்த வேலையுமே செய்யல. ஏன்னா இதை மக்கள் ரீதியா நாங்க ஆட்சியாளரை போய் கேட்கும் போது அதெல்லாம் நடைமுறைக்கு வரும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறார். விடுதலை ஏப்ரல் 14 5 லட்சம் பேர்களை திரட்டி பேரணி நடத்துறோம். ஒரு பெரிய சித்திர திருவிழாவாக அம்பேத்கர் பேரணி நடத்துறோம். அந்த பேரணியை கலைக்கும் நோக்கத்தில் ஆம்புலன்ஸை முன்னாடி விட்டு மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா பின்னாடி வர்றாரு. நாங்க உண்மையிலேயே அதுல ஆம்புலன்ஸ்ல பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றாங்க, பேஷண்ட் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா உள்ள கூடி பார்க்கும் போது எந்த பேஷண்ட்டுமே இல்ல. 108 வாகனத்தை முன்னாடி விட்டு பின்னாடி ஆட்சியாளர் வண்டி வருது, அந்த அம்மா வருதுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய மோசம். அந்த பேரணியவே கலைக்கிறதுக்கான ஏற்பாடு அந்த அம்மா செஞ்சிருக்குது. ஏன்னா மதுரை மாநகரத்துல எத்தனையோ வழிகள் இருக்கு. அந்த வழியெல்லாம் செல்லாம பேரணிக்குள்ள ஆம்புலன்ஸை கொண்டு வர்றதுன்னா அப்ப அந்த பேரணியோட நோக்கமே என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சியாளரை பணி நீக்கம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். அந்த போஸ்ட் கார்டு அனுப்புறதுக்கு இன்னும் நாங்க எப்படி 5000 போஸ்ட் கார்டு முதலமைச்சருக்கு நாங்க அனுப்புவோம். உடனடியாக முதலமைச்சர் பணி நீக்கம் செய்யணும். ஏன்னா அந்த அம்மா IAS படிச்ச அம்மா இல்ல, மக்களை அறியாத அம்மா. அது இது போஸ்டல் கார்டு மூலியமா முதலமைச்சருக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்களும் சொல்லி பார்த்துறோம், யாருமே கேட்கறது மாட்டோம் இல்லை. இன்னும் நிறைய டெய்லி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். முதலமைச்சருக்கு நாங்க தகவல் சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது மாவட்ட ஆட்சியாளர் அரசுல எந்த வேலையுமே இல்லை. நீங்க போய் பார்த்தாலே தெரியும். மாவட்ட ஆட்சியாளர் முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் அறிவிக்கிறாரு. ஆனா அந்த அறிவிச்ச திட்டம் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல நடைமுறைக்கு இல்ல. ஏன்னா 12,000 பட்டா கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அது யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா கூட அந்த வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த வேலையுமே இல்ல. இப்ப சிட்டிக்குள்ள உள்ளவங்க என்ன செய்வாங்க? வீடு வாசல் இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த முதலமைச்சர் பட்டா கொடுக்க போறாரு? ஏன்னா ஆட்சியாளர் தலைமையில பட்டா கொடுக்கறதுக்கான அறிவிப்பு இருக்குது. இந்த ஆட்சியாளரை வேலை செய்யலன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு திங்கக்கிழமை மனு கொடுத்துருக்குறாங்க. மனுவுல இத்தனை மனு வந்திருக்குன்றாங்க. ஆனா அந்த மனுக்கு வேலையே இல்ல. என் பேரு தீபம் சுடர்மொழி. நான் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மீது நடவடிக்கை அதிகாரம் சுத்தம் செய்த